வணக்கம் பீடாக், வெல்கம் டு தி ஷோ. இங்கிலாந்து வந்து சிறப்பா தரமா செஞ்சுட்டாங்க. அதாவது என்னென்ன பண்ணக்கூடாதோ இந்த தலைகீழாகத்தான் சம்மரடிப்பேன் அப்படின்னு அந்த ஒரு செந்தில் ஒரு படத்துல ஸ்விம்மிங் பூல் கிட்ட நின்று ஆடிட்டு இருப்பாரு, பார்த்திருக்கீங்களா பழைய படம்? அது மாதிரி வந்து நான் இப்படிதான் பண்ணுவேன், 170 50 ஓவர் நான் பேட்டிங் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சி வெளியே போயிட்டாங்க. பட்லருக்கு ஃபேர்வெல், அதையாச்சும் ஜெயிப்பாருன்னு ஒரு நப்பாசையில நம்ம ரெண்டு பேரும் ஜெயிப்பாங்கன்னு சொன்னோம். நம்ம ரெண்டு பேரும் சொன்னதும் பொய்யாகிவிட்டது. சவுத் ஆப்பிரிக்கா ஆனா உங்களுக்கு சந்தோஷம். அதான் அதுக்கு வந்துடுறேன். ஒரே நிமிஷம். சவுத் ஆப்பிரிக்கா உங்களுக்கு எப்படியோ ஹாப்பி தான். குமுதா ஹாப்பி, பீடா ஹாப்பி. சவுத் ஆப்பிரிக்கா உள்ள போயிட்டாங்க, டாப் பண்ணி போயிட்டாங்க. உங்களுடைய தாட்ஸ் என்ன, இனிஷியல் தாட்ஸ்? இல்ல, கன்னத்தை காமிச்சிட்டேன். முதல்ல நீங்க அறிஞ்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இனிஷியல் தாட்ஸை கொடுப்பேன். ஏன்னா எனக்கு நானும் அதானே சொன்னேன், ரெண்டு பேருமே அதானே சொன்னோம். நான் சொன்ன எட்ஜ் கொடுத்ததுனால தான் நீங்க கொடுத்தீங்க. அதனால முதல்ல தப்பு எங்க இருக்கோ, நான் எப்பவுமே அப்படிதான். கிவ் மை தாட்ஸ். இஃப் ஐ எம் ராங், கன்னத்தை காமிச்சிருவேன். பலர் பலர் ரெண்டு பக்கம் வீங்குற மாதிரி அரைஞ்சிருங்கன்னு. அதாவது அதான் சொல்றேனே சார் உங்களுக்கு. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவங்க இந்த ஃபேன்ஸோட எமோஷன்ஸ் அதெல்லாம் அவங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. எப்படி பாரு, கடைசி மேட்ச் நீங்க ஆடுறீங்க. இங்கிலாந்து இஸ் ஒன்லி டீம். அவங்க வந்து நாட் எண்டிங் அப் வித் டோர்னமெண்ட் வித் ஈவன் அ சாலிட்டரி பாயிண்ட் ஆர் அ வின். அதே பாகிஸ்தானுக்கும் பங்களாதேஷுக்கும் சொல்லலாம். இப்ப அவன் காலர் இப்படி ஏத்தி விட்டுப்பான், மேட்ச் நடந்திருந்தது செஞ்சு விட்டுருப்போம்ல அப்படின்னு. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, 29 ஓவர்ல நீங்க ஆல் அவுட் ஆறீங்களே, அது எப்படி ஒரு என்ன ஒரு அப்ரோச் பாருங்க. இந்த ஹாரி ப்ரூக்கும் ரூட் பார்ட்னர்ஷிப், அதுவும் எப்படி இவங்க டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்துட்டு ஒரு 380 ரன் அடிப்பாங்களாம், அடிச்சுட்டு ஜெயிச்சிருவாங்களாம். அதுக்கப்புறம் எனக்கு நான் தான் சொல்லனே, இப்ப ஆனஸ்டா சொல்றேன். இப்ப நீங்க சொன்ன மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சுது எனக்கு ஹாப்பி. அதுக்கப்புறம் எனக்கு வயித்துல பட்டர்ஃபிளைஸ் ஃபிளையிங் என்னன்னா, இந்த பில் சால்ட்டும் லியம் லிவிங்ஸ்டோனும் அதுக்கப்புறம் ஒரு டீமுக்கு ஆட போறாங்க 2 வாரத்துல. அஹ் ஒரு அதாவது எனக்கு எப்படின்னா, இந்த மாதிரி நான் சொல்லிட்டு இருக்கேன் 317 நாள் இருக்கு லியம் லிவிங்ஸ்டனுக்கு அப்படின்னு. அது தப்பாகி அவர் அடி அடின்னு அடிச்சு என்ன ஃபேன்ஸ் கேட்கணும், சொன்னீங்கல்ல, சொல்லுவீங்களா சொல்லுவீங்களான்னு. ஆனா அவர் ஆடுறத பார்த்தா எவ்வளவு வருத்தமா இருக்குன்னா, அவர் அடிக்கிறதுக்கான அறிகுறியே கிடையாது. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல வர்றாரு. அப்படியே எனக்கு ஒன்னே ஒண்ணு என்ன தெரியுமா சார், நானும் ஒரு ஸ்டெப்பிங் இன்டு மை 25th இயர் இன் திஸ் ப்ரொஃபஷன். எந்த ஒரு கிரிக்கெட்டரும் உள்ள போகும்போது ஃபெயில் ஆகணும்னு போக மாட்டாங்க. அதை நான் சொல்லிடுறேன். எந்த கிரிக்கெட்டரும் மேட்ச் தோக்கணும் அப்படின்னு போக மாட்டாங்க. ஆனா அவுட் ஆயிட்டு அப்படியே சிரிச்சுட்டே போறீங்களே, அது தாங்கவே முடியல என்னால பாக்குறதுக்கு. அது எந்த கிரிக்கெட்டர்கிட்டையும் பார்த்தது இல்ல, இவர்கிட்ட தான் ஸ்பெஷலா பாக்குறேன். அவுட் ஆயிட்டு எப்படின்னா, இப்போ உங்க எல்லாருமே எவ்ரி ஒன் would have gone through this. உங்களுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிருக்கு அப்படின்னா அப்படியே ஒரு புன்முறுவல் வரும். அந்த சந்தோஷத்துல போறாரு அவுட் ஆயிட்டு. அது அதான் அப்படியே வந்தாரு, அப்படியே கேசவ மகாராஜ் அப்படியே தூக்கி ஒரு 78 80 கிலோமீட்டர் தூக்கி போட்டாரு. அப்படியே ஓடி வந்து அப்படியே ஸ்லோ மோஷன்ல அப்படியே அவுட் ஆயிட்டு அப்படியே சிரிச்சு, எப்படி சிரிக்க முடியுதுன்னு கேக்குறேன். யுவர் ரெப்ரசென்டிங் யுவர் கண்ட்ரி, யுவர் கண்ட்ரி இஸ் டேக்கிங் எ பீட்டிங். எல்லாரும் சிரிக்கிறாங்க. இப்ப நீங்க வந்து கிரிக்கெட் ஆடுறீங்க. இப்ப இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் மேட்ச் 3 மேட்ச் ஜீரோன்னு வச்சுங்க, அவுட் ஆயிட்டு சிரிச்சிட்டு போவீங்களா? தெரியாம கேக்குறேன் நானு. சிரிப்பு வருமா உங்க மூஞ்சில? இல்ல கஷ்டம் கேக்குறேன் தான். உங்களை. மேபி ஒருவேளை சில சமயம் ஒரு சீசன்லாம் கோலி சுத்தமா என்ன பண்ணாலும் அடிக்கவே இல்லை, மேல கடவுள் எல்லாம் பார்த்துட்டு போனாரு. அந்த மாதிரி என்னடா அப்படின்னு வாழ்க்கையை நினைச்சு சிரிச்சுட்டு ஒரு பிலாசபிக்கலா சிரிச்சிருக்கலாம் இல்லையா? அதாவது அது நேச்சுரலா வரலாம். அதை நீங்க கூட பண்ணிருக்கலாம். இப்போ ஒரு ஷாட் அடிக்க போவீங்க, ஒரு இருந்து பால் டிராக் ஆகி போல்ட் ஆயிருப்பீங்க. அப்படியே ஒரு விரக்தியான சிரிப்புன்னு சொல்லுவாங்க, அப்படி சிரிச்சுட்டு போறது. இவர் எல்லா மேட்சுமே அப்படிதான் சிரிச்சுட்டு போறாருங்கும் போது எனக்கு ஃபன் பண்றாரு. இதை நான் சால்ட்டுக்கு சொல்லலையே. ஐம் நாட் சேயிங் திஸ் டு சால்ட். அவர் போயிட்டு பேட்டை உடைப்பாரு, ரியாக்ட் பண்ணுவாரு. இப்ப நான் என்ன சொல்றேன், அந்த மாதிரி ஒரு கோவம் உங்களுக்குள்ள வந்தாதான் யூ won't டேக் ஃபெயிலியர்ஸ் ஈஸிலி. இப்ப நாங்கெல்லாம் இப்ப நிறைய மேட்ச், இப்ப நாங்கெல்லாம் டீம்ஸ் எல்லாம் கோச் பண்றோம். மேட்ச் தோத்தோம்னா அப்படியே மூஞ்சியே பார்க்க முடியாது. அந்த அந்த ஒரு ஃபீலிங்கே இல்லையான்றதே எனக்கு வருத்தமா இருக்கு. யாருமே எந்த கவலையும் பண்ணல. நேத்து வந்தாங்க, ஒரு மேட்ச் ஆனாங்க. அவங்க கணக்கு என்ன, டெஸ்டா இருக்கட்டும், ஓடியா இருக்கட்டும், T20 இருக்கட்டும், 6 ரன்ஸ் அண்ட் ஓவர் மினிமம் நாங்க மெயின்டைன் பண்ணுவோம். எத்தனை ஓவர் ஆடுவோம்ல நீங்க கேட்க கூடாது. சோ அவனையும் நம்பி இந்த முட்டாள் வந்துட்டு எட்ஜு கொடுத்தான் பாருங்க. அதனாலதான் நானே என்ன பலார் பலார்னு அரைஞ்சுக்கிட்டேன். இப்ப நான் எப்படி யோசிச்சேன்னா, ஓகே தே வில் கம் ஆல் கன்ஸ் பிளேசிங். நோ தே காட் நத்திங் டு லூஸ். அதுக்கப்புறம் இந்த ஜெமி ஸ்மித், இதுக்கு மேல அவர் கிரிக்கெட்டே ஆடக்கூடாது இங்கிலாந்துக்கு. இதுக்கு இல்ல, இப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஐடியலி டாம் பேட்டன் இஸ் தேர் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட்டுங்கும் போது
Everyone would have tempted to give Tom Banton a go to see whether he is back அப்படின்னு. நானும் சரி நீங்களும் சரி ரெண்டு பேரும் என்ன சொன்னோம், இல்ல ஒரு கிளாஸ காட்டுறாரு ஜெமி ஸ்மித், அதனால இன்னொரு சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோம். இனிமே அவரோட ஒயிட் பால் கெரியரும் ஓவரு. இப்ப நீங்க பங்களாதேஷுக்கு சொல்லுவீங்க, அந்த மாதிரி இங்கிலாந்து ரீவேம்ப் பண்ணல அப்படின்னா 2027 வேர்ல்ட் கப் சவுத் ஆப்பிரிக்கால இருக்கு, அதை விடுங்க. 2026 அடுத்த T20 வருஷம் T20 அதுக்கு வாங்க. அங்கேயும் அது இந்தியால வேற ஆடுறாங்க. இந்த பரிதாபங்கள் அன்பார்ச்சுனேட்லி கண்டினியூ ஆகும். they have to get fresh faces. ஒரு சிலர்லாம் இதுக்கு மேல வந்து அந்த இது கதவு பக்கம் கமல் சார் சொல்ற மாதிரி இழுத்து மூடுறா கேட்ட அப்படின்றத ஒரு சிலருக்கு அவங்க பண்ணலன்னா இந்த டிசப்பாயின்மெண்ட் தொடரும். இன்னொன்னு கூட்டு சொல்லிடணும், ஹூ எவர் இஸ் டேக்கிங் எ டெசிஷன், இந்த அப்ரோச் வேலைக்கு ஆகாது, கிரௌட் எல்லாம் என்ஜாய் பண்றாங்க நல்லா இருக்கு, இந்த அப்ரோச்சை மாத்துங்க. அது கரெக்ட் போயிடா. இப்ப இன்னொன்னு ரீவேம்ப் தான் அவங்க பண்ணவும் பாக்குறாங்களே. இப்ப ஜெமி ஸ்மித் மாதிரி ஒருத்தர் உள்ள கொண்டு வர்றாங்க, அவரும் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாரு. அது இல்லாம அவங்க எதுக்கு வந்து இப்படி பிளேயிங் லெவனை வந்து 24 ஹவர்ஸ்க்கு முன்னாடி சொல்லி இவர் தான் நம்பர் 3 ஆடுவாரு அப்படின்னா, வாட் ஆர் தி ட்ரைங் டு சேன்னு எனக்கு புரியல. நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க. ஏன்னா இப்ப என்ன மாதிரி ஒரு அனலிஸ்ட் எல்லாம் உட்காந்து இருக்கான் அப்படிங்கும் போது இட் மேக்ஸ் லைஃப் ஈஸியர் ஃபார் மீ when they say that this is good. ரொம்ப நல்ல கேள்வி கேட்டீங்க. இன்னும் ஒரு சில சமயம் பிளேயிங் லெவன் கெஸ் பண்ண முடியாது. இப்ப நம்ம ப்ரிவியூல என்ன சொன்னோம், ஆரன் ஹார்டி தான் ஆடுவாருன்னு நம்ம சொன்னோம், ம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? டபக்குன்னு அவங்க என்ன ஹர்ஷதீப் பண்ணிட்டாங்க, சிங் தான் ஆடுவான்னு உலகமே சொல்லுச்சு. நான் என்ன சொல்றேன், அந்த ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவாங்க ஒரு டெம்ப்ளேட். ஓகே, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், ஜோ ரூட் தான் நம்பர் 3 ஆட போறாரு, இவர் தான் நம்பர் 4 ஆட போறாரு, நம்ம போலிங் ரிசோர்சஸ் இப்படி யூஸ் பண்ணணும், இவங்களுக்கு இந்த ஃபீல்ட் செட் பண்ணணும் அப்படிங்கும் போது டபக்குன்னு ஒரு ஜெமி ஸ்மித் உள்ள வராரு அப்படின்னா தட் wouldn't have been pre-planned expecting him to bat at நம்பர் 3ங்கும் போது நீங்க சொல்ற மாதிரி அது வந்து ஒரு strategical thing what you are doing, whether it's going to work out or not. Why are you telling it in public to make it easier for opponents? கரெக்டான கேள்வி கேட்டீங்க. அதை நான் என்ன சொல்றேன், இப்ப அவங்க பிளேயிங் லெவனே அனௌன்ஸ் பண்ண கூடாதுன்றேன். எதுக்கே பிளேயிங் லெவன் வந்து இப்ப மீடியால சொல்றீங்க? அதை தவிர ஜெமி ஸ்மித் இஸ் கோயிங் டு பேட் அட் நம்பர் 3. Why are you revealing that information? It is going to give some inch of an edge for the opposition. இப்ப எங்களுக்கு எல்லாம் ஈஸியா இருக்கும், ஓகே ஜெமி ஸ்மித் நம்பர் 3 ஆடுறாரா, ஓகே எடுத்த உடனே அவரோட பேட்டர்ன் ஆஃப் டிஸ்மிசல்ஸ் ஏர்லியான் ஃபர்ஸ்ட் 10 பால் எப்படி இருக்கு, இந்த மேட்ச் எப்படி இருக்கு, இந்த போலரை போடு. ஒருவேளை அதெல்லாம் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல, அட்டர் ஃபிளாப் ஒரு 3 மேட்சுமே. ஸோ அப்படிங்கும் போது நீங்க சொல்ற மாதிரி எதுக்கே எக்ஸ்போஸ் பண்றீங்க? why are you just exposing your strategies which you are coming out of the box? ஒர்க் ஆகுது ஒர்க் ஆகல, அதையே வெளியே சொல்றீ, உங்களை நீயே கஷ்டப்படுத்துறீங்க. எனக்கு இதுக்கு பதிலே இல்லை. வெரி குட் கொஸ்டின். ஓகே, பேட்டிங்கும் அவங்களுக்கு சரியில்லை, பவுலிங் வந்து அதுவும் வேலைக்கார மாதிரி. இப்போ திருப்பியும் உங்க கார்ஸ் ஓவர்டன்னு இதையே தான் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காங்க, ஆர்ச்சரு உட்டுன்னு. வேற வெளியிலயும் பவுலர்ஸ் பெருசா இருக்கிற மாதிரி யாரெல்லாம் இருக்காங்க போயிடா? இப்போ திருப்பி கொண்டு வரணும் அப்படின்னா யாரெல்லாம் வரலாம்? நிறைய டேலண்ட் இருக்கு சார், அதுல வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த 100 பாத்தீங்கன்னா ஒரு யங் டேலண்ட்ஸ் அதெல்லாம் இருக்கு. இப்ப எல்லாருமே எடுக்கிற ரூட் என்னன்னா, ஜெமி ஓவர்டன் இஸ் அ டூ இன் ஒன் ஆல்ரவுண்டர், போலிங்கும் போட முடியும் பேட்டிங்கும் ஆட முடியும். கார்ஸ் வந்துட்டு ஒரு 2 in 1 ஆல்ரவுண்டர், போலிங்கும் போட முடியும் பேட்டிங் ஆட முடியும். என்னோட கேள்வி என்னன்னா, மேட்ச் ஜெயிச்சு கொடுக்க முடியுமா? இப்ப நான் வந்து ஒரு 11 பேர் என் டீம்ல நான் செட் பண்றேன் அப்படின்னா 11 பேரும் கேன் தே மேக் எ டிஃபரன்ஸ் இன் த அவுட்கம் ஆஃப் த கேம். இப்ப ஆஸ்திரேலியா என்ன பியூட்டிஃபுல்லா பண்ணா பாருங்க. எனக்கு இந்த அரகுற விஷயம் எல்லாம் வேணாம். ஷானபட் ப்ரூவனா? ப்ரூவன் கிடையாது, எனக்கு வேண்டாம். மார்னஸ் லபுஷன் ப்ரூவனா? ஆமாம் ப்ரூவன். நான் 7 பேர் வச்சுட்டு போறேன். ஆரோநாடி ப்ரூவனா? இல்ல. 7 நாளும் 11 அதை நான் வச்சுட்டு போறேன். இந்தியா பொறுத்த வரைக்கும் டெம்ப்ளேட் ரொம்ப கிளியர். நம்பர் 8ல they want to have an all-rounder like Jadeja. Is he proven with the bat? Yes. Is he proven with the ball? Yes. அந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுக்கணுமே. இப்ப இங்கிலாந்து பாத்தீங்கன்னா இந்த எல்லாமே இந்த 50-50 சாய்ஸ் தான். இப்ப நான் உங்களுக்கு கேள்வி கேட்கிறேன், ஜெமி ஓவர்டன் இஸ் அ வெரி வெரி குட் கிரிக்கெட்டர், அதுல சந்தேகமே கிடையாது. வித் த பால் மேட்ச் ஜெயிச்சு கொடுக்க முடியுமா? நீங்க சொல்லுங்க. பால் தான் T20ல ஒப்பேத்துவாரு, ஓடிஐலாம். இப்ப எவ்வளவு அழகா சொல்லிட்டீங்க பாருங்க, ஒப்பேத்துவாரு ஸ்ட்ரெயிட்டவே. ஓகே, அதே மாதிரி பேட்டிங்ல வந்து ஒரு சில மான்ஸ்டர்ஸ் சிக்ஸஸ் அடிப்பாரு. இப்ப 117க்கு 5ல ஜெமிசன் வந்து ஓடிஐ கிரிக்கெட்டுக்கு வந்தாருன்னா மேட்ச் ஜெயிச்சு கொடுக்க முடியுமா? 50 ஓவர் ஆட முடியுமா? சொல்லுங்க. ம் அதுதான் முடியாது. அது
இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா இப்படிதான் யோசிக்கிறாங்க. இப்பயே என்ன பண்ணிட்டாங்க, ரேயான் அஹமது இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணதுதான். அவர் கம்ப்ளீட் ஏசியா பார்த்துட்டாரு. அப்ப அந்த டூர் டைரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்ல அவர் பிக்சர்ஸ் போடலாம், இந்தியா, பாகிஸ்தான், துபாய். இப்ப எடுத்துன்னு போனீங்களே, இப்ப நான் என்ன சொல்றேன், இப்ப ஆதில் ரஷீதுக்கு எவ்வளவு வயசு? 22 23? 23 எவ்வளவு இருக்கும் சார் அவருக்கு? 21 வயசு இருக்குமா ஆதில் ரஷீதுக்கு? சொல்லுங்க. ஆதிவாசி தான் கூட போயிடா, அவருக்கு 30s. 37 வயசு ஆதில் ரஷீதுக்கு. ஆமா. ஓகே. இப்ப வந்து அவர் எவ்வளவு வருஷம், இன்னும் 2 வருஷம் அவர் தாங்குவாரா, தாங்கலாம் தெரியாது. அப்படிங்கும் போது ரேயான் அஹமத் மாதிரி ஒருத்தர் வந்திருக்காரு போது ஐடியலா என்ன பண்ணிருக்கணும், அந்த மாதிரி ஒரு பிளேயரை எக்ஸ்போஸ் பண்ணணும் உள்ள. ஓகே, இந்த மாதிரி ஒரு மேட்ச் ஒரு சவுத் ஆப்பிரிக்காவோட ஒரு நல்ல பேட்டிங் பிச்சு, ஸ்பின்னர்ஸுக்கு வந்து உங்களுக்கு பெருசா எடுக்காது, சரி நான் ரேயான் அஹமது கொடுக்குறேன் அப்படின்னு கொடுக்கணும். அதையும் பண்ணல. இப்ப நான் சொல்றேன், இதுதான் ரீவாம்பு. பங்களாதேஷ் பண்றது அதே தப்பதான் இவங்க பண்றாங்க. ஆதில் ரஷீத் ஒரு லெஜெண்ட். அவர் 50 வயசு வரைக்கும் ஆடினாலும் கண்ண மூடி நீங்க ஆடணும். ஒரு ஆடுவாரா அவரோட ஃபிட்னஸ், அவர் ஏஜுக்கு? உங்களுக்கு பேக்கப் இருக்கா? அந்த பேக்கப்பை வளர்க்குறீங்களா? இல்லை, 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 இல்லை. அப்படிங்கும் போது நீங்க எப்படி வந்து டீமை செட் பண்ணுவீங்க? தெர் இஸ் நோ சான்ஸ் அட் ஆல். ஜேசன் ராய் போனார், ஆல் ஆஃப் சடன் பயங்கர ஃபிளாப் ஆகி எங்கேயுமே அவர் அடிக்கிறது இல்ல. அவருக்கு பேக்கப்னு பாத்தீங்கன்னா நீங்க சால்ட் எடுத்துருந்தீங்க, ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பிளேயர். பட் இஸ் நாட் சம்மோன் லைக் ஜேசன் ராய் வில் பி கன்சிஸ்டன்ட் இன் பர்ஃபார்மிங். டக்கட் வந்து அதுக்கு வராரு. ஆனஸ்டா சொல்லணும்னா அது சொல்லணும், டக்கட் அந்த கன்சிஸ்டன்சி இதுக்கு வராரு. இப்ப திருப்பி வந்து எனக்கு வேண்டாம்னு சொன்ன ரூட்டை நீங்க திருப்பி கொண்டு வந்திருக்கீங்க, விச் இஸ் அ வெரி குட் டெசிஷன் ஃபார் மீ. இப்ப யூ ஹேவ் டு ஃபைண்ட் அ வே டு டாக் டு பென் ஸ்டோக்ஸ். இஸ் ஸ்டில் யங். 2027 வேர்ல்ட் கப் வரைக்கும் நீங்க ஆடணும்னு சொல்லி பென் ஸ்டோக்ஸ் மாதிரி ஒரு ஆளு நீங்க கொண்டு வரணும், who can டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவர் இந்த பேஸ்பால் யூஸ் பண்ணாலும் ரெஸ்பான்சிபிளா ஆடுவாரு. உங்களுக்கு ஹாரி புருக்லாம் பிக்கஸ்ட் லெட் டவுன், பிக்கஸ்ட் லெட் டவுன். அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஹாரி ப்ரூக் லிவிங் நெக்ஸ்ட் பிக் திங் இந்த வேர்ல்ட் கிரிக்கெட் அப்படின்லாம் அவங்க சொல்லுவாங்க. பிரிட்டிஷ் கமெண்டேட்டர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. சுப்மன் கில்ல விட ஹாரி ப்ரூக் பெரிய பிளேயரு, இந்த யங் டேலண்ட்ஸ் நிறைய பேர், யசஸ்வி ஜெய்ஸ்வாலோட ஹாரி ப்ரூக் பெரிய பிளேயர், அந்த மாதிரிலாம் அவங்க தான் பேசுவாங்க. அதான் சொல்றேனே உங்களுக்கு. அவங்க என்ன வேணாலும் அவங்க பேசட்டும். இப்ப நான் வந்து உங்களுக்கு கேட்கிறேன், ஐ am only putting the stats in front of you to see what he has done apart from scoring a triple hundred in பாகிஸ்தான். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணிருக்காரு, எத்தனை மேட்ச். அதே மாதிரி ஒரு செம்ம ஒரு கட்டாந்திர பிச்சு, எக்ஸலன்ட் பிச்சு, த்ரோ டவுன் பிச்சுனா ரன் அடிக்கிறாரு. எல்லாம் ஒரு ரன் எல்லாம் அடிக்கல அவரு. அதுலயும் ஏன் அடிக்கலையே. இப்ப இங்க நல்ல பேட்டிங் பிச்சஸ் தானே, பின்ன சர்ஃபேசஸ் தானே எல்லாமே. டக்கெட்லாம் 170 அடிச்சாரு, 160 அடிச்சாரு. அவர் அன்னைக்கு என்ன பண்ணாரு? ஹாரி ப்ரூக்கு அவ்வளவு பெரிய ஃபேமஸா இல்லாத போது எங்க ஜேஎஸ்கேக்கு அவர் விரட்டி எடுத்தோம் நாங்க. ஐ ரேட்டிங் வெரி ம். வெரி ஹைலி. அவர் டேலண்ட் இல்ல அப்படின்னு சொல்ல மாட்டேன் நானு. பட் இஸ் he justifying the talent? No. லியம் லிவிங்ஸ்டன் talented, destructive. Justifying his talent? No. Phil Salt talented, destructive. Justifying his talent? No. ஒரு லெவலுக்கு மேல நான் தான் சொல்றேன், அந்த 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 இதை இங்க கொண்டு வந்திருக்கேன். சவுத் ஆப்பிரிக்கால ட்ரைடு, டெஸ்டட், ஃபெயில்டு. ட்ரைடு இவ்வளவு மேட்ச சான்ஸ் கொடுத்துருக்கீங்க, டெஸ்டட் ஆப்பர்ச்சுனிட்டி அவ்வளவு மேட்ச்ல கிடைச்சிருக்கா? ஃபெயில்டுன்னு முத்திர கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் உன்னை கதவு கிட்ட கூட சேர்க்க மாட்டேன் நானு. நீ எவ்வளவு ரன் வேணாலும் அடி, ஒரு டோர் க்ளோஸ்டு. அவ எப்ப வந்து அந்த இது நீங்க கொண்டு வரீங்களோ அப்பதான் உங்களுக்கு இதுவா இருக்கும். அதுக்கப்புறம் இவங்க பண்ணாங்க பாருங்க, ட்ரைஸ்டன் ஸ்டெப்ஸ் ஓப்பனிங் இருக்கிறது சவுத் ஆப்பிரிக்கா. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் நீங்க வந்து ஒரு கேடயமே கொடுக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும். இப்ப வீரா, டு பி ஃபேர், நீங்களும் நிறைய ஓப்பனிங்லாம் ட்ரை பண்ணிருக்கீங்களா உங்க டீமுக்கு? ஒரு டக்குன்னு ட்ரை பண்ணதான் எவ்வளவோ மாத்தி மாத்தி பண்ணிருக்கீங்க. ரோஹித் சர்மாலாம் ஓப்பனிங் ட்ரை பண்ணாரு தல. இருங்க, சேவாக வந்து நம்ம தாதா ட்ரை பண்ணாரு. கரெக்டா கேட்டீங்க. புதகேஷ் மோட்டில நான் ஓப்பனிங் இறக்கியிருக்கேன். ம். அப்புறம் என்ன? ஓகே. ட்ரை இப்ப பண்ணல, நான் தப்பு இல்லையா போயிடா? இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, நான் ஒருத்தனை ட்ரை பண்றேன்னா அது கிளிக் ஆச்சுன்னா இட் இஸ் கோயிங் டு பி a லாங் டேர்ம் சொல்யூஷன் ட்ரை பண்ணுவேன். இப்ப அடுத்த கரெக்ட். மேட்ச் ட்ரைஸ்டன் ஸ்டெப்ஸ் ஓப்பனிங் ஆடுவாரா? என்னோட கேள்வி உங்களுக்கு. அதனாலதான் அவர் ட்ரை பண்றதுனாலதான் அவர் ட்ரைஸ்டன் ஸ்டெப்ஸ். இப்ப நீங்க என்ன மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ற ஆள் யாருமே கிடையாது. புதகேஷ் மோட்டி ஓப்பனிங் நீங்க ஓடியன்ஸ் கொடுத்தா 5-6 ஓப்பனர் அனுப்புனீங்க இந்த டோர்னமெண்ட்டுக்கு. 5-6 ஓப்பனர் அனுப்புனீங்க, நான் தான் பார்த்தேன். ஒவ்வொருத்தையும் நான் பண்ணுவேன். எப்படி யோசிப்பேன்னா, அது கிளிக் ஆச்சுன்னா அதை அப்படியே கண்டினியூ பண்ணலாமான்னு யோசிப்பேன். அது கிளிக் ஆகலைன்னா அதை மாத்த முடியுமான்னு பார்ப்பேன். இந்த சுச்சுவேஷன்ல உங்களுக்கு ரசிவாண்டர் துசேன் would have been ideal to open because he bats number 3. Okay, he bats number 3. அடுத்த மேட்ச் தெம்பா பவுமா is expected to come back. Tristan Stubbs is not even going to feature in the playing 11.
அப்படிங்கும்போது நீங்க என்ன பண்ணிக்கணும், ஃபார் த மோர் கேம் டைம் இட் சுட் ஹவ் ரசீவ் பண்றது ஓபன். இவங்க திருப்பியும் அந்த தப்ப பண்றாங்க, இங்கே எங்கேயே ஆடுறாங்க. கேசவ் மகாராஜுக்கு சப்போர்ட் இல்ல மிடில் ஓவர்ஸ். கேசவ் மகாராஜ் மிடில் ஓவர்ஸ்ல அடி வாங்கியிருந்தாருன்னா, அவர் தான் வந்து உங்களுக்கு பிரேக் த்ரூஸ் கொடுத்தாரு. அவர் அடி வாங்கியிருந்தாங்கன்னா பயங்கரமா ஸ்கோர் போயிருக்கும். கிரெடிட் ஹஸ் டு பி given to him. We always speak about Marco Jansen's striking ability in power play. டெத் ஓவர்ஸ்ல பெருசா எதுவுமே கிடையாது. ஸோ அதை மார்க்கோ ஆன்சன் பண்ணிட்டாரு. இவருக்கு எல்லாமே ஒர்க் அவுட் ஆகுது. திங்க் அவுட் ஆன் அ பேட் டே. மார்க்கோ ஆன்சன் டசன்ட் பிக் அப் விக்கெட்ஸ் இன் பவர் பிளே. கேஷவ் மகாராஜ் டசன்ட் பிக் அப் விக்கெட்ஸ் இன் மிடில் ஓவர்ஸ். ஷாம்சி மாதிரி ஒரு ஆள் வேணும். ரன்னு போவாரு, பட் விக்கெட் எடுத்துருவாரு. எங்கடி ஓடி வந்து ஸ்லோயா டெலிவரிஸ் எல்லாம் போட்டாங்கன்னா அகைன்ஸ்ட் செமிஃபைனல்ஸ் ஒன் ஆஃப் தி டஃபர் ஆப்பனன்ட்ஸ் கோயிங் டு ப்ளே. கிளென் பிலிப்ஸுக்குலாம் மாட்டிச்சு கடைசியில வச்சு துவம்சம் பண்ணிடுவாங்க. இவங்களும் தப்பான காம்பினேஷன் ஆடுறாங்க. சப்ரே ஷாம்சி தான் இவங்க ஆடி ஆகணும். எவ்ரி திங் இஸ் கோயிங் பர்ஃபெக்ட் ஃபார் தம். ஆப்கானிஸ்தான பெரிய மார்ஜின் அடிச்சாங்க, இங்கிலாந்துல பெரிய மார்ஜின் அடிச்சிருக்காங்க. ஆஸ்திரேலியா மேட்ச் மழையில போயிடுச்சு. their confidence will be high. they've topped the group. they've been most consistent team in the last 3 or 4 years when it comes to world cups on getting into playoffs. இப்பெல்லாம் ஃபைனல்ஸ் வர போயிருக்காங்க ஒரு ஸ்டெப் போய். அப்படிங்கும்போது ஸ்டில் ஐ எம் டெல்லிங் யூ, ஷாம்சி ஆடலைன்னா ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் அ குட் ஐடியா ஃப்ரம் மை ஹம்பிள் ஒப்பீனியன். ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. இப்போ வந்து எல்லா டீமுமே துபாய்க்கு போயிட்டாங்களாம். யார் இன்னைக்கு மேட்ச்ல இப்போ தோக்குறாங்கன்னு பார்த்துட்டு மிச்சம் இருக்கவங்க வந்து பாகிஸ்தான் திரும்பி வந்துருவாங்களாம். இந்த மாதிரிலாம் நிறைய நடந்துட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு மேட்ச் நடந்தால் நமக்கு தெரியும் இன்னும் கிளாரிட்டி யார் யாரை ஃபேஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கிலாந்து இவ்வளவுதான். இங்கிலாந்து பரிதாபங்கள் தொடர்கிறது. சவுத் ஆப்பிரிக்கா நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே செமிஃபைனல் போயிட்டாங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு அப்டேட்ஸ் வி ஹாப்பிடா. இதை பத்தி உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? இது வருத்தப்பட வேண்டிய விஷயம். இது ஐ டோன்ட் என்டார்ஸ் இட். ரெண்டு டீம் வந்துட்டு துபாய்க்கு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு டீம், எந்த டீம் வந்து இந்தியாவுக்கு இல்லாம வேற ஆப்பனண்ட் ஆடுறாங்கன்னா திருப்பி பாகிஸ்தான் போறது அப்படின்றது இட் இஸ் வெரி வெரி டாக்ஸிங். யூ ஹவ் டு கம் அப் வித் சம்திங் வென் சம்திங் இஸ் ராங். நீங்க யோசிச்சு பாருங்க, திஸ் குட் ஹவ் பீன் பெட்டர் பிளான்டு. இப்ப நான் எப்படி யோசிச்சிருப்பேன், இப்ப வந்துட்டு உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பாகிஸ்தான்ல போட்டிருப்பேன். முதல் மேட்ச் வந்து பாகிஸ்தான்ல போட்டிருப்பேன். அதாவது 2 நாளைக்கு அப்புறம் பாகிஸ்தான்ல போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் கேப் விட்டு அடுத்த நாள் வந்து துபாயில போட்டிருப்பேன். ஸோ உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு நாள் இவங்க வெயிட் பண்ணிட்டு இது பண்ணலான்னு. ஒய் டீம்ஸ் ஆர் கமிங், தே ஹவ் பீன் இன் பாகிஸ்தான் அண்ட் த கண்டிஷன்ஸ் இன் துபாய் ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட். அப்படிங்கிறதுனால அட்லீஸ்ட் இங்க வந்துட்டு ஒரு 2 3 பிராக்டிஸ் செஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இங்க வந்து இறங்குறாங்க, வந்து டயர்டா இன்னைக்கு மேட்ச் நடக்குது பேஸ்ட் ஆன் வாட் இந்தியா டஸ். அதுக்கப்புறம் நீங்க பாகிஸ்தான் போகணும்னா எவ்வளவு டாக்ஸிங் பாருங்க, 2 ஃபிளைட். அதாவது we have to reflect where something that has to be reflected. I will not endorse it. That is going to be a greatest disadvantage for team which is going to fly back to Pakistan. ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா இப்ப இன்னைக்கு மேட்ச் ரிசல்ட்டை பார்ப்பாங்க. மேட்ச் ரிசல்ட்டை பார்த்துட்டு நாளைக்கு பாகிஸ்தான் போவாங்க. அதுக்கப்புறம் ஒன் டே தான் அவங்களுக்கு டைம் இருக்கு. அதுக்கப்புறம் திருப்பி செமிஃபைனல்ஸ் நீங்க பாகிஸ்தான்ல ஆடணும். அது அது எனக்கு எனக்கு ஒன்றும் புரியல. ஐ எம் டிசப்பாயிண்டட் வித் டு பி வெரி ஆனஸ்ட்லி. இல்லைன்னா இவங்க என்ன பண்ணிருக்கலாம்னா, இது என்ன நடக்கக்கூடிய சாத்தியமான்னு எனக்கு தெரியல. நவ் பாகிஸ்தான் இஸ் அன்பார்ச்சுனேட்லி நாக்ட் அவுட். அன்பார்ச்சுனேட்லி நாக்ட் அவுட். இவங்க என்ன பண்ணிருக்கலாம், 2 செமிஃபைனலையும் துபாயில வச்சிருக்கலாம். வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ஃபைனல்ஸ் வந்து இந்தியா போகலன்னா given the hosting rights to பாகிஸ்தான். அந்த மாதிரி பண்ணிருக்கலாம். இப்ப அவங்களுக்கு என்னன்னா ரெவென்யூ அடிபடும். இப்ப பாகிஸ்தான்ல செமிஃபைனல் நடத்தலைன்னா அவங்களுக்கு ரெவென்யூ அடிபடும். பட் அட் த சேம் டைம் வாட் கைண்ட் ஆஃப் ட்ரபிள்ஸ் யூ ஆர் புட்டிங் இன் த டீம் விச் இஸ் டிராவலிங் பேக் டு பாகிஸ்தான். அந்த இதுல இவங்க என்ன பண்ணிருக்கலாம், ஜஸ்ட் பிகாஸ் பாகிஸ்தான் இஸ் நாட் அவுட் 2 செமிஃபைனல் துபாயில பண்ணிருக்கலாம். பட் இந்த மாதிரி டிபேட் போயினே இருக்கும். நம்ம சைட்ல இருந்து நம்ம உட்காந்து சொல்றது ஈஸி, லஜிஸ்டிக்கல் இஷ்யூஸ் நிறைய இருக்கும். குடோஸ் டு சவுத் ஆப்பிரிக்கா ஃபார் கெட்டிங் அகெயின் இன்டு அனதர் டோர்னமெண்ட் அன்பீட்டன். T20 வேர்ல்ட் கப்பும் அன்பீட்டனா வந்துட்டு உள்ள போனாங்க செமிஃபைனல்ஸுக்கு. 2023 வேர்ல்ட் கப்பும் நிறைய மேட்ச் தோக்காம சம ரெக்கார்டோட போனாங்க. ஒரே பெருமை தான் உங்களுக்கு. இல்ல இதுல பெருமை இந்த பாரு, நான் உங்க உடனே ஒண்ணு கேக்குறேன். இப்ப உங்க பையன் 2வது 3வது 4வது 5வது 6வது 7வது இத்தனை ஸ்டாண்டர்ட்ல எப்போ செகண்ட் ரேங்க்னு வச்சுக்கோங்களேன், தட்டி கொடுப்பீங்க, வெல்டன்ரா கண்ணா. ஆனா 9வது வரும்போது என்ன சொல்லுவீங்க, இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுக்கன்னா, ரொம்ப நல்லா படிக்கிற, கன்சிஸ்டன்டா இருக்க, பட் நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் வர்ற, நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் வரணும்னு கண்டிப்பா சொல்லுவீங்க.
இப்பயும் 9வது படிக்கும் போது அவர் செகண்ட் ரேங்க் வந்தாருன்னா ஓகே. சந்தோஷப்படுவீங்க. செகண்ட் ரேங்க்ன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. ஆனா ஃபர்ஸ்ட் ரேங்க் வரணும்னு எதிர்பார்ப்பீங்க. அதனால இப்ப இவங்க வந்து செமிஃபைனல்ஸ்லயோ இல்ல ஃபைனல்ஸ்லயோ வந்து தோத்தா கூட நிறைய பேர் போடுவான் ட்வீட், ப்ரவுட் ஆஃப் மை டீம், ரீச்சிங் த ஃபைனல்ஸ் இஸ் நோ மீன் அச்சீவ்மெண்ட். அது யாருக்கு? ஆப்கானிஸ்தானுக்கு. யாருக்கு? ஆஸ்திரேலியாக்கு, தி ப்ரூவன் சாம்பியன்ஸ். யாருக்கு? இந்தியாவுக்கு நிறைய டிராபி ஜெயிச்சிருக்காங்க. நாட் ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா, நாட் ஃபார் ஆர்சிபி, நாட் ஃபார் தமிழ்நாடு ரஞ்சி டிராபி டீம். We have seen enough of playoffs. You can only brag saying that we had a good tournament when you get that first rank. என்னை பொறுத்த வரைக்கும் பெருமையில எதுவுமே கிடையாது. அவங்க செமிஃபைனல்ல வந்து தோத்தாங்க. ஐ வில் பி த ஃபர்ஸ்ட் பர்சன் டு புட் அ ட்வீட். அதனால அந்த பூசி மெழுகெல்லாம் மாட்டேன். தே ஹாவ் டு கிராஸ் தட் லாஸ்ட். இது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இன்னைக்கு இந்தியா நியூசிலாந்து மேட்ச் நடக்குது, அது ஃபைனலைஸ் ஆயிடும். யார் எங்க போறாங்க, எந்த டீம் திருப்பி பாகிஸ்தான் போகுது, எந்த டீம் இந்தியாவோட ஆடுது, இந்தியா இஸ் கோயிங் டு பிக் அண்ட் சூஸ் அண்ட் ஆப்பனண்டா, அது அவங்களோட அப்ரோச்ல தெரிஞ்சிடும். வில் கம் பேக் அண்ட் ரிவ்யூ இந்தியா நியூசிலாந்து கேம் அட் த எண்ட் ஆஃப் த டே with your very own octopus. Until then, thanks a lot and bye bye.